கைஸ் இந்த வீடியோல வந்து சிங்குலர் ப்ளூரல் அந்த அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதோட பேசிக் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ சிங்குலர் ப்ளூரல் பார்ப்போம். ஓகேவா? சிம்பிளி ஆட் எஸ். ஓகேவா? இஃப் எனி ஒன் ஆஃப் AEIOU comes before Y. ஓகே, இந்த வவல்ஸ் லெட்டருக்கு முன்னாடி இந்த லெட்டர் இந்த வவல்ஸ் லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த லெட்டர் ஒய்க்கு முன்னாடி வந்தது அப்படின்னா நம்ம சிம்பிளி எஸ் ஆட் பண்ணா போதும். கான்செப்ட் புரியுதா? இப்போ ஒய்க்கு முன்னாடி ஒரு வவல்ஸ் லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வவல்ஸ் லெட்டர் நமக்கு தெரியும் AEIOU. இந்த ஒய்க்கு முன்னாடி இந்த வவல்ஸ் லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளா எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகே, பார்க்கலாமா? கீஸ், டாய்ஸ். ஓகே, இது வவல்ஸ் லெட்டர். ஸோ சிம்பிளி ஆட் எஸ். ஓகேவா? அதாங்க சொல்லியிருக்காங்க. சிம்பிளி ஆட் எஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் AEIOU comes before Y. ஓகே, ஒய்க்கு முன்னாடி வவல்ஸ் லெட்டர் இருந்ததுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? சிம்பிளா எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி எஸ் ஆட் பண்ணா அது என்ன மாறும்? ப்ளூரலா மாறிடும். நெக்ஸ்ட், சேஞ்ச் த ஒய் இன்டு IS. ஓகேவா? ஒய்யவே எடுத்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா IES ஆட் பண்ணணும். அது எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒய்க்கு முன்னாடி எந்த ஒரு வவல்ஸ் லெட்டரும் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒய்யை எடுத்துட்டு IES ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். லேடி. ஸோ இது வந்து வவல்ஸ் லெட்டர் இல்ல. ஓகேவா? இது வந்து வவல்ஸ் லெட்டர் இல்ல. நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒய்யை எடுத்துட்டு IES ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். இங்க பேபி. இது வவல்ஸ் லெட்டர் இல்ல. ஒய்க்கு முன்னாடி உள்ள லெட்டர் வவல்ஸ் லெட்டர் இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒய்யை எடுத்துட்டு IES ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். பேபிஸ். ஓகேவா? பேபி, பேபிஸ், லேடி, லேடிஸ். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.